சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காயவும் சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்பவும் வதங்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். இது லைட்டாக வதங்கவும் அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளியவும் இதோட ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினாலே போதும். இது கொஞ்சம் வதங்கவும் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சோன்னு, இது நல்லா பொரியவும் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி லைட்டாக கொதிக்கவும் இந்த கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரையிற அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு நான் மீன் மசாலா காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு ஆல்ரெடி தடவி வச்சுருக்கேன். அதோட மீன் குழம்புல போடுறப்ப கொஞ்சம் மீனில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே அதை தடவி வச்சுட்டேன். அடுத்து ஒரு பீஸாகவும் குழம்புல மீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் இதை விட கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் மாங்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். மாங்காவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போடுறப்ப மீன் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதிக்கவும் மீன் கொஞ்சம் நல்லா வெந்துடும். மாங்காவை ரொம்ப வேக வைக்காமல் லைட்டாக வெந்தாலே மாங்காய் போதும். இவ்வளோ தான் என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு. மீன் பொரிச்சதோட மீன் குழம்பு